Hi students, 12th standard accountancy chapter 6 illustration sum number 15 exercise sum number 15 பார்க்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னாக்க செட்டில்மெண்ட் ஆஃப் அமௌண்ட் டியூ டு த ரிட்டையரிங் பார்ட்னர். இந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சா மட்டும்தான் ஒரு பார்ட்னர்ஷிப்லேருந்து ரிட்டையர் ஆனார்னா அவருடைய டியூ அமௌண்ட்டு செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. எந்த மாதிரி செட்டில்மெண்ட் பண்ணுவாங்கன்னா 3 விதமாக செட்டில்மெண்ட் பண்ணலாம், 3 சுச்சுவேஷனில் செட்டில்மெண்ட் பண்ணலாம். இந்த கான்செப்டை உங்களுக்கு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு illustration sum number 15 exercise sum number 15 within 2 minutesல நீங்க போட்டு முடிக்கலாம். அதனால கான்செப்டை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டார். அவருக்கு என்னென்னலாம் அவர் ரிசீவ் பண்ணுவாரு, ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு செட்டில்மெண்ட் பண்ணணும் இல்லையா, அவரோட டியூ அமௌண்ட் என்னென்னலாம் அமௌண்ட் டியூல இருக்கு அவருக்கு கொடுக்கணும், செட்டில்மெண்ட் பண்ணணும்னாக்க ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், அவருடைய குட்வில் இருந்து அவருடைய பங்கு. அடுத்தது ஷேர் ஆஃப் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாசஸ். 5th சாப்டர்லயே உங்களுக்கு அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாசஸ், ரீவேல்யூஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் எல்லாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல இருந்து அவருடைய பங்கெல்லாம் போய் சேரணும். அடுத்தது ரிட்டையரிங் பார்ட்னருக்கு எதுக்கெல்லாம் எலிஜிபிள் ஆர்ஆர் ரிசீவ் பண்றதுக்கு என்னென்ன செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு ஷேர் ஆஃப் கேபிட்டல்ல அவருடைய பங்கு. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ல இருந்து அவருக்கு வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட். ரெமுனரேஷன் டியூனா சேலரியில அவருக்கு பாக்கி இருந்ததுன்னா அது. அடுத்தது ஷேர் ஆஃப் ரிசர்வ் ஃபண்ட், இதெல்லாம் 5th சாப்டர்லேயே பார்த்துருப்போம். ரிசர்வ் ஃபண்டுக்குன்னு அவருடைய ஷேர் ஒன்று ஒதுக்கிப்பார் இல்லையா, அவர் ரிட்டையர் ஆகும்போது அதையும் செட்டில் பண்ணணும். அடுத்தது கமிஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கமிஷன், இதெல்லாமே அப் டு த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், அவர் ரிட்டையர்மெண்ட் ஆன டேட் வரைக்கும் இது எல்லாத்திலிருந்தும் அவருடைய ரிட்டையர்மெண்ட் பார்ட்னருடைய பங்கு எவ்வளவோ அந்த டியூ அமௌண்ட் எல்லாமே செட்டில் பண்ணணும். அதை எப்படி செட்டில் பண்ணுவாங்கனாக்கா இந்த 3 மெத்தட்ல செட்டில் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஒன்னா பார்க்கலாம். 3 சுச்சுவேஷன்ல செட்டில் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 3 சுச்சுவேஷனுக்கும் ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் எடுத்துப்போம். பேயிங் த என்டையர் அமௌண்ட் டியூ இமிடியட்லி இன் கேஷ். கவனிங்க, இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டார். அந்த ரிட்டையரிங் டேட் அன்னைக்கு, டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு அவருடைய டியூ அமௌண்ட்டை செட்டில் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அன்னைக்கு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல அவருடைய அமௌண்ட், டியூ அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 lakh rupees இருக்குன்னு வைங்களேன். அன்னைக்கு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல 5 lakh rupees கேஷ் இருந்ததுன்னா இமிடியட்டா என்ன செஞ்சிருவாங்க, அவருடைய டியூ அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க அந்த ரிட்டையரிங் பார்ட்னருக்கு. அப்போ என்ன ஜேர்னல் என்ட்ரி எழுதுவீங்க, ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டட் ஆர் 5 lakh rupees to cash or bank account 5 lakh rupees. அதாவது who is the receiver, debit the receiver. யார் இங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, ரிட்டையரிங் பார்ட்னருக்கு தான் டியூ அமௌண்ட் செட்டில் பண்றாங்க. அப்ப யாரு ரிசீவர், ரிட்டையரிங் பார்ட்னர் தான் ரிசீவர். அவருடைய கேபிட்டல்னா என்னென்ன பேர்ல இருக்கு, குட்வில், அடுத்தது கமிஷன், கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரீவேல்யூஷன்ல வர ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ், இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா. இது எல்லாமே கேபிட்டல்ன்ற பேர்ல இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே என்ன பண்றாங்க, ரிட்டையரிங் டேட் அன்னைக்கு இம்மிடியட்டா செட்டில் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு வந்துடுது. யாருக்கு வந்தது, ரிட்டையரிங் பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 5 lakh rupees டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஓகேவா? எந்த பேர்ல, கேஷா கொடுத்தாங்கன்னா கேஷ், செக்கா கொடுத்தாங்கன்னா பேங்க். அப்ப யார் கிவர், கிரெடிட் தான் கிவர். ஓகேவா? கேஷ் தான் கிவர், பேங்க் தான் கிவர். ஓகேவா? ஸோ கிரெடிட் த கிவர். ஸோ ஹூ இஸ் த ரிசீவர், டெபிட் த ரிசீவர். ரிசீவிங் பார்ட்னர் தான் என்ன பண்றாங்க, அந்த டியூ அமௌண்ட்டை ரிசீவ் பண்றாரு. அப்போ ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டட்டா ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakh rupees to கேஷா ரிசீவ் பண்ணா கேஷ், செக்கா ரிசீவ் பண்ணா பேங்க். அதாவது ஹூ இஸ் த கிவர், கேஷா கொடுக்குறாங்க இல்லையா, கேஷ் இஸ் த கிவர். அப்போ கிரெடிட் த கிவர், கேஷை கிரெடிட் பண்ணணும். ஹூ இஸ் த கிவர், பேங்க் இஸ் த கிவர். செக் கொடுத்தாங்கன்னா பேங்க் தான் பணம் கொடுக்கும் ரிட்டையரிங் பார்ட்னர். ஸோ பேங்க் அக்கௌண்ட் இஸ் டு பி கிரெடிட்டட். புரிஞ்சிடுச்சுங்களா? ரெண்டாவது சுச்சுவேஷன் பார்ப்போம். இப்போ ரெண்டாவது சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் த என்டையர் அமௌண்ட் டியூ டு த லோன் அக்கௌண்ட் ஆஃப் த பார்ட்னர். இப்போ ரெண்டாவது சுச்சுவேஷனுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி போடணும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது சுச்சுவேஷன்ல என்டையர் அமௌண்ட்டையும் இந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் என்ன பண்றாங்க, ரிட்டையரிங் பார்ட்னருக்கு லோன் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஏன் லோன் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா, நல்லா கவனிங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆயிடுறாரு, எந்த நோட்டீஸும் விடாம
இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருந்து ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆறாங்கன்னா ப்ரீவியஸ் நோட்டீஸ் எக்ஸிஸ்டிங் பார்ட்னருக்கு கொடுக்கணும். மற்ற ரிமைனிங் பார்ட்னருக்கு என்ன கொடுக்கணும், நான் 3 மாசத்துல ரிட்டையர் ஆக போறேன், இந்த டேட்ல ரிட்டையர் ஆக போறேன் அப்படின்றது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியோ 6 மாசத்துக்கு முன்னாடியோ என்ன பண்ணணும், அவரு நோட்டீஸ் கொடுக்கணும். எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம எந்தவித நோட்டீஸும் இல்லாம திடீர்னு சடனா ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆயிட்டாங்க, ஓகேங்களா, அந்த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு எனக்கு இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறேன், எனக்கு இன்னைக்கு செட்டில் பண்ணுங்கன்னா, என்னுடைய ஷேர் எல்லாம் எனக்கு செட்டில் பண்ணுங்கன்னா அன்னைக்கு ஃபேர்ம்ல கேஷ் இருந்தா மட்டும்தான் செட்டில் பண்ண முடியும். அன்னைக்கு சடனா ரிட்டையர் ஆகும்போது வித்தவுட் எனி நோட்டீஸ் அப்ப என்ன பண்ண முடியாது, இமிடியட்டா கேஷ் என்ன பண்ண முடியாது, செட்டில் பண்ண முடியாது அந்த டியூ அமௌண்ட்டை. அப்ப என்ன பண்ணணும், சரி நான் உங்களுக்கு அந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் ரிமைனிங் பார்ட்னர்லாம் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு நாங்க கொடுத்துடுறோம் உங்களுடைய அமௌண்ட்டை, ஷேர் ஆஃப் அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிடுறோம், எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, ஒரு 3 மாசம் நாங்க அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி தான் கொடுக்க முடியும், ஃபேர்ம்ல கேஷ் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும், அதனால கலெக்ட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வைங்களேன், அதை கடனா எங்களுக்கு நாங்க கடன் வாங்கிக்கிறதா நீங்க நினைச்சுக்கோங்க. ஏன்னா அவர் ரிட்டையர் ஆயிட்டாருன்னா அவர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இல்லை, அப்போ அவருடைய பணம் ஃபேர்ம்ல இருக்கு, செட்டில்மெண்ட் பண்ணணும் இல்லையா, பண்ணிட்டாக்க அவர் ஃபுல்லா போயிடுவாரு. அப்போ செட்டில்மெண்ட் பண்றதுக்கு உண்டான பணம் இல்லாதனால அந்த 5 லட்சம் ரூபாவை நீங்க கடன் எங்ககிட்ட கொடுத்ததா நீங்க நினைச்சுக்கோங்க, நாங்க அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் அதை கடன் உங்ககிட்ட நான் 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிக்கிறதா நினைச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு கால அவகாசம் கேட்கறாங்க, ஒரு 3 மாசமோ 6 மாசமோ. அந்த கால அவகாசத்துல என்ன பண்றாங்க, இவங்க கலெக்ட் பண்ணிடுறாங்க, அமௌண்ட் கலெக்ட் பண்ணி எங்க கொடுப்பாங்க, லோன் அக்கௌண்ட், ரிட்டையரிங் பார்ட்னரோட லோன் அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஏன்னா ரிட்டையரிங் பார்ட்னர் கிட்ட இருந்து லோன் வாங்கிக்கிறதா தான், கடன் வாங்குறதா தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. அதனால லோன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. when the amount due is not paid immediately in cash, அந்த ரிட்டையரிங் டேட் அன்னைக்கே அமௌண்ட் இமிடியேட்டா அவருக்கு செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட் இமிடியேட்டா பே பண்ணலன்னா என்ன ஜேர்னல் என்ட்ரி எழுதணும், ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், who is the receiver, debit the receiver இல்லையா. அப்ப யார் இங்க ரிசீவ் பண்றாங்க, ரிட்டையரிங் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தான் 5 லட்சம் ரூபாய் வரணும். ஆனா இமிடியேட்டா அந்த 5 லட்சம் ரூபாய் கேஷை பே பண்ண முடியல, அதனால அவருடைய 5 லட்சம் ரூபாவை என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த கண்டினியூங் பார்ட்னர் லோனா கன்சிடர் பண்றாங்க. பணம் கலெக்ட் பண்ணி பண்ண அப்புறமா ரிட்டையரிங் பார்ட்னருடைய லோன் அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த 5 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அதனால ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட்னு எழுதணும். ஏன்னா கொஞ்சம் கால அவகாசம், இமிடியேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணாதான் கேஷ் அக்கௌண்ட் இல்லைன்னா செக். இமிடியேட்டா கேஷ் டியூ அமௌண்ட்டை செட்டில் பண்ணலைன்னா நீங்க லோன் அக்கௌண்ட்டுக்கு தான் கிரெடிட் பண்ணணும். ஹூ இஸ் த கிவர், கிரெடிட் இஸ் த கிவர். லோன் அக்கௌண்ட்ல தான் லோன் அக்கௌண்ட்ல தான் அந்த பணத்தை போடுறாங்க, ஓகேங்களா. லோன் அக்கௌண்ட் இஸ் த கிவர். ஸோ ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் at 5 lakh rupees to ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட். அடுத்தது 3வது சுச்சுவேஷன் பார்க்கலாம். For third situation, paying part of the amount immediately in cash and transferring the balance to the loan account of the partner. இப்போ இதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி எழுதுவீங்க, கவனிங்க. when the amount due is partly paid in cash immediately. ஸோ ஒரு பார்ட்னர் என்ன பண்றாங்க, பார்ட்னர்ஷிப்ல இருந்து சடனா ரிட்டையர் ஆயிட்டு நான் இன்னைக்கு ரிட்டையர் ஆயிட்டேன் எனக்கு செட்டில் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்போ செட்டில் பண்ணியே ஆகணும் அவருக்கு. அப்போ செட்டில் பண்ணும்போது அப்போ ஃபேர்ம்ல கேஷ் இருந்தா மட்டும்தான் செட்டில் பண்ண முடியும். அன்னைக்குன்னு பார்க்கும்போது இப்போ ஒரு 5 லட்சம் ரூபாய் இந்த ரிட்டையரிங் பார்ட்னர் செட்டில் பண்ணணும்னா அப்போ 2 லட்சம் தான் இருக்கு, இல்ல 2 லட்சம் ரூபாய் தான் இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, இமிடியேட்டா அந்த 2 lakh பார்ட் ஆஃப் த அமௌண்ட் டியூ அமௌண்ட் செட்டில் பண்ணிடுறாங்க, இமிடியேட்டா செட்டில் பண்ணிடுறாங்க. இந்த கண்டினியூங் பார்ட்னர் ரிட்டையரிங் பார்ட்னருக்கு செட்டில் பண்ணிடுறாங்க. எவ்வளவு, பார்ட் ஆஃப் த அமௌண்ட்டை பே பண்ணிடுறாங்க. அப்போ பார்ட் ஆஃப் த அமௌண்ட் பே பண்ணா என்ன ஜேர்னல் என்ட்ரி, ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். செக்கா கொடுத்தாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட், கேஷா கொடுத்தாங்கன்னாக்க கேஷ் அக்கௌண்ட்னு எழுதுவோம். இது நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கிறதே அப்படியே வந்துடும், ஓகேங்களா. பேலன்ஸ் இருக்கு இல்லையா, பார்ட் ஆஃப் த அமௌண்ட் தானே நமக்கு செட்டில் பண்ணிருக்காங்க. ஹூ இஸ் த ரிசீவர் தெரியும், ரிட்டையரிங் பார்ட்னர் இஸ் த ரிசீவர், அதனால டெபிட் பண்ணிடுவோம், டெபிட் த ரிசீவர் அப்படின்ட்டு. எவ்வளவு, 5 lakh rupeesனா 5 lakh rupeesமே டெபிட் பண்ணிடணும். எவ்வளவு அமௌண்ட் பார்ட் ஆஃப் த அமௌண்ட் கேஷ் செட்டில் பண்றாங்க, 2,50,000 rupees இமிடியேட்டா செட்டில் பண்றாங்க, ரிட்டையரிங் டேட் அன்னைக்கே செட்டில் பண்றாங்க, ஓகேங்களா. அதனால 2 cash ஆர் பேங்க், செக்கா கொடுத்தாக்க செக் பேங்க்னு போட்டுக்கணும். 2 cash ஆர் பேங்க் அக்கௌண்ட் 2,50,000 rupees.
ரிமைனிங் பேலன்ஸ் டியூ அமௌண்ட் 2,50,000 rupees இருக்கு இல்லையா, அது அன்னைக்கு இமிடியேட்டா அவங்க கிட்ட இல்லை. ஸோ எங்களுக்கு 1 மாசமோ இல்லை 2 மாசமோ கால அவகாசம் கொடுங்க அப்படின்னுட்டு அந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர், ரிமைனிங் பார்ட்னர் ரிட்டையரிங் பார்ட்னர் கிட்ட டைம் கேட்குறாங்க. ஸோ அந்த 2 லட்சம் ரூபாயும் என்ன பண்ணணும், செட்டில் பண்ற வரைக்கும் அதை என்னவா நினைக்க கூடாது, பார்ட்னர் ஃபேர்ம்ல இருந்தா மட்டும்தான் கேஷா நினைக்கணும். பார்ட்னர் ஃபேர்ம்ல இல்ல, அமௌண்ட்டும் செட்டில் பண்ணலன்னா அந்த பேலன்ஸ் 2,50,000 rupees டியூ அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை லோனா தான் கன்சிடர் பண்ணணும். அதாவது ரிட்டையரிங் பார்ட்னர் ரிமைனிங் பார்ட்னருக்கு லோன் கொடுத்துருக்காரு. ரிமைனிங் பார்ட்னர் ரிட்டையரிங் பார்ட்னர் கிட்ட நான் உங்ககிட்ட 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிக்கிறதா நினைச்சுக்கோங்க, எங்களுக்கு ஒரு 30 நாள் டைம் கொடுங்க, அமௌண்ட் கலெக்ட் பண்ண உடனே உங்களுடைய லோன் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு அந்த 30 நாள் கால அவகாசத்துல அவங்க 2 லட்சம் ரூபாய் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, லோன் அக்கௌண்ட்டுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. கொஸ்டின்லயே உங்களுக்கு க்ளூ இருக்கு, கவனிச்சுக்கோங்க. இங்க கவனிங்க, பேயிங் பார்ட் ஆஃப் த அமௌண்ட் இமிடியேட்லி இன் கேஷ் கொடுத்ததுனால அப்போ ரிட்டையரிங் பார்ட்னர் அக்கௌண்ட் எட்டார் டு கேஷ் அக்கௌண்ட்னு எழுதிக்கோங்க. அண்ட் டிரான்ஸ்ஃபரிங் த பேலன்ஸ் டு த லோன் அக்கௌண்ட் ஆஃப் த பார்ட்னர் கேட்டாக்க அப்போ ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எட்டார் டு லோன் அக்கௌண்ட். புரியுதுங்களா? அப்போ கிரெடிட்ல கேஷ் அக்கௌண்ட் அண்ட் லோன் அக்கௌண்ட்னு உங்களுக்கு கிரெடிட் பண்ணிடுவீங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா? அப்போ ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டு ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட். 2 என்ட்ரி வரும். பார்ட்லி பெய்டுனா 2 என்ட்ரி வரும். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 15th இல்லுஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம்.